ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं पाराशर्य वचस्सुधां सुमनसः दुग्धाब्धि मध्योद्धृतां संसाराग्नि विदीपन व्यपगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिं व्याघात दूरस्थितां आनीतां तु निजाक्षरैः सुमनसः भौमाः पिबन्त्वन्वहम् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवं भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवम्. இது பிராச்சீனமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேதங்களில் எப்படி புருஷ சூக்தம் என்கின்ற பாகம் சிறந்து விளங்குகின்றதோ வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மானவம் எப்படி தர்மசாஸ்திரங்களில் சிறந்ததாய் மனு தர்ம சாஸ்திரம் இருக்குன்னு புராணம் சொல்றதோ, பாரதே பகவத்கீதா ஸ்ரீ மகாபாரதத்தில் 5 மகாரத்னங்கள் இருக்கின்றன. அதுதான் யக்ஷ பிரஷ்னம், விதுர நீதி, சனத் சுஜாதீயம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீமத் பகவத்கீதா. 5 ரத்னங்கள். பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம்னு கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ மகாபாரதத்தில் உள்ள 5 ரத்னங்கள்ல ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடிய பாரதே பகவத்கீதா என பெருமாள் சோதிவாய் திறந்து அருளி செய்த வார்த்தைகள் அவை. அரபிந்தோ ரொம்ப அழகா சொல்வர், த சாங் ஆஃப் த லார்ட் அப்படிம்பர். ஏன்னா கீதா, கீதம்னாலே பாட்டு, பகவான் பாடின பாட்டன்னோ பகவத்கீதை, பாரதே பகவத்கீதா. அதே மாதிரி புராணேஷு ச வைஷ்ணவம், புராணங்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய விஷ்ணு புராணம்னு இது புராண வச்சனம். அதை அடியொத்தி அனைவருக்கும் பிடித்ததாய் பிரசித்தமாயிருக்கக்கூடிய ரொம்ப பிரபல்லமா இருக்கக்கூடிய புருஷ சூக்தத்தின் அர்த்த விசேஷங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற நியமம் பிறக்க சபையாருடைய அனுமதியோடு 2 நாட்கள் அனுபவித்தோம். வேதங்களில் ரிக் சாக்கை, யஜுஷாக்கை, சாமசாக்கை, அதர்வண சாக்கை என்று இருக்க செய்தே இது 4 வேதங்களாக, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமாக, ரிக்வேதத்தில் அகாரம் தொடங்கி இகாரம் வரை, யஜுர்வேதத்தில் இகாரம் தொடங்கி உகாரம் வரை, அதே சாமவேதத்தில் அகாரம் தொடங்கி உகாரம் வரை இருக்கும் அந்த துவனியோடு மகாரத்தை சங்கீத சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அகார உகார மகாரங்களின் சேர்த்தியான பிரணவத்தின் அர்த்த விசேஷம்தான் வேதம். இந்த பிரணவத்தின் விரித்துரையில்தான் காயத்ரி மகாமந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தில் உள்ள அர்த்த விசேஷங்களையும் புருஷ சுக்தத்தில் பார்க்கலாம் படி நம்ம ஓரளவுக்கு அனுபவிச்சோம். அப்பேற்பட்ட புருஷ சூக்தம் ஆனது அதற்கு பெருமை என்னன்னா, சர்வ வேதேஷு பட்யதே, எல்லா வேதத்தை சார்ந்தவர்களும் படிப்பார்கள். அதனால ரிக்வேதத்தில் உண்டு, யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்திலும் உண்டு, சுக்ல யஜுர்வேதத்திலும் உண்டு, சாமவேதத்தில் உண்டு, அதர்வண வேதத்தில் உண்டு. அப்பேற்பட்ட அந்த புருஷ சுக்தத்தின் அர்த்த விசேஷங்களை 5 மகாச்சாரியர்கள் வியாக்கியானங்களில் காட்டி உள்ளனர். அவர்கள்தான் உவட்டாச்சாரியர், பட்டபாஸ்கரர், சாயனாச்சாரியர், மகீதராச்சாரியர், ரங்கராமானுஜ முனி. இந்த 5 மகான்கள் காட்டின வியாக்கியானத்தை அடிவொத்தி புருஷ சுக்தத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய 18 மந்திரங்களோடு கூடிய அந்த புருஷ சுக்தத்தின் அர்த்த விசேஷங்களை பார்த்து வருகிறோம். அந்த கிரமத்தில் முதல் மந்திரம் சஹஸ்ரசீருஷா புருஷா,
அந்த புருஷனுக்கு ஆயிரக்கணக்கான சிரசுகள் இருக்கின்றன. சிரசு என்கின்ற சப்தத்தால் ஆதாரமாய் பெருமாள் இருக்கின்றார் என்கின்ற லட்சணம் தெரிகிறது. சஹஸ்ராக்ஷா, அவனுக்கு ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்குன்னு சொல்றதுனால சர்வதர்ஷனத்வாது, நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும், புரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். சஹஸ்திரபாத், ஆயிரக்கணக்கா கால்கள் இருக்குன்னு சொன்னா எங்கு சென்றாலும் இந்த ஜீவாத்மாவை பின்தொடர்ந்து வருபவன் சர்வலோகேஸ்வரன். சஹஸ்ரபாத், அவர் எங்க இருக்கார்? சபூமிம் விஸ்வதோ விருத்வா, இந்த பூமி தொடங்கி நீ எதெல்லாம் உலகம் என்று நினைக்கின்றாயோ அத்தியதிஷ்ட தசாங்குலம், வியாபித்திருக்கக்கூடிய பகவான் நீ தசாங்குலம், ரொம்ப உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கன்னா உலகம் முழுக்க பார்க்கக்கூடியவோ நினைக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை. அப்போ வேதம் சொல்லிடுத்து தசாங்குலம், 10 நெல்ல பக்கத்துல வச்சுக்கோ, வாயை திறந்து பார்த்தால் தசாங்குலம், சிரசிலிருந்து மவ்வாய் வரை இருக்கக்கூடியது தசாங்குலம், ஹிருதய கமலத்திலிருந்து மேல்முகம் வரைக்கும் பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தசாங்குலம், அத்தனையிலையும் இந்த புருஷன் வியாபிச்சிருக்கார். பார்த்தோமா முதல் மந்திரம்? இந்த மந்திரமானது சொல்றது அவர் கண்ணுக்கு அதிபதி, காலுக்கு அதிபதி, முகத்துக்கு அதிபதி, நமக்கு பார்வை கொடுப்பவர், அகக்கண்ணுக்கும் புறக்கண்ணுக்கும் பார்வை கொடுப்பவர், கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். அதனால இந்த மந்திரத்தால் நம் தொண்டை மண்டலம் திவ்ய தேசம், தொண்டை மண்டலத்தை சார்ந்த பல்லவர்கள் ஆண்ட இந்த தேசத்தில் நகரேஷு காஞ்சி, நகரங்கள்ல இந்த காலத்துல சிறந்தது காஞ்சிபுரமா. இப்ப காஞ்சிபுரத்துக்கு போய் பார்த்தா இருக்கக்கூடிய டிராபிக்கை பார்த்தா இரியா நகரேஷு காஞ்சின்னு சொன்னா நமக்கு தெரியும். ஆனா அந்த காலத்துல நன்னா இருந்திருக்கு போல இருக்கு. நகரேஷு காஞ்சி, திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு பெரிய சன்னியாசி, மகாவித்வான், அதே சமயத்தில் ஒரு ஆச்சாரிய புருஷராய் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே எழுதியிருந்தார் அந்த மகான். 30-35 வருஷங்கள் பட்டத்திலிருந்து ஆசேது ஹிமாச்சலம் பாத யாத்திரை பண்ண மகனியர். அவர் கொச்சினுக்கு போயிருந்தார். அங்க இருக்கக்கூடியவாளுக்கு அனுகிரக பாஷணம் கொடுக்கணும். நகரேஷு காஞ்சின்னு சொன்னா அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நகரேஷு கொச்சி புருஷேஷு நாயர் அப்படின்னாராம். அதனால நகரங்கள்ல கொச்சின்னு விட்டா அதனாலயாவது மக்கள் வந்து கேட்பான்னுட்டும். அதனால அப்பேற்பட்ட காஞ்சிபுரம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கல்யாணங்கள்ல காஷி யாத்திரை காஷி யாத்திரைன்னு பண்ணுவா. காஷி யாத்திரைன்னு என்னன்னா, அந்த குழந்தை, அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணமான பிறகுதான் பிள்ளை படிக்க போகும். இப்ப நமக்கு ரொம்ப படிச்ச பிள்ளை தான் வரார், இனிமே அவன் எங்க படிக்க போறது. அதனால மென்மேலும் படிச்சு எந்த அளவுக்கு படிச்சுடுறாருன்னா அதே வாத்தியார சஷ்டியப்த பூர்த்திக்கும் வச்சுடலாம். நாள் ரொம்ப தள்ளி இல்லை. அதனால அப்பேற்பட்ட அந்த மாப்பிள்ளையை அந்த சின்ன குழந்தை 12 வயசுக்கு ராமருக்கு கல்யாணம் ஆச்சு, 10 வயசுக்கு ஆகும். நீங்க எல்லாமே நிறைய பெரியவா இருக்கேள், உங்க பாட்டி சொல்லி கேட்டிருப்பேள் 7 வயசுல எடுத்து 10 வயசுல எடுத்து அப்படின்னு கேட்டிருப்பேள். அதனால அந்த வரக்கூடிய மாப்பிள்ளை படிக்க செல்வார். அப்ப காஷி என்கின்ற ஊர், காஷி வாஸ் a center of learning, seat of learning. அதனால காஷிக்கு போய் படிச்சுட்டு வருவர். நடந்து போய் படிக்கணும். ஏன்னா ஒரு மாணவன் என்கின்றவன், பிரம்மச்சாரி என்கின்றவனுக்கு அவர் பிரம்மச்சரியத்தை இப்ப கடைபிடிக்கல, ஆனா அந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கணும். கிரகஸ்தனாக இருப்பினும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காஷ்டையோடு இருக்க வேண்டும், ஒரு நியமனத்தோடு இருக்க வேண்டும். செல்லும் வழியில் சுட்டு போயிட போறதே கால், மாமனார் செருப்பு கொடுப்பார். ஐயோ தலை சுட்டு படுத்தா என்ன ஆகும்? கொடை கொடுப்பார். போற வழியில படிக்கிறதுக்காக சுந்தரகாண்ட புஸ்தகம் கொடுப்பார். இப்ப நமக்கு ரொம்ப படித்து வரக்கூடிய மாப்பிள்ளை. இப்ப நம்ம அந்த டோன் அண்ட் டெனர் ஆஃப் காஷி யாத்திரையே மாறி எடுத்தோம். மாப்பிள்ளை கோச்சின் போறார், ஏதோ கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோ, கல்யாண மண்டபத்துக்கு கோச்சின் போயிட்டார். மாமனார் சொல்லுவார், முழு பணமும் வாங்கி உண்டாய்வா, அட்வான்ஸ் கூட வாங்கிக்கல, முழு பணமும் வாங்கிண்டாச்சு. இப்பெல்லாம் அவன் என்ன சொல்லிவிடுறா, இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஜெனரேட்டர் சார்ஜஸ், ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் இவ்வளோ இருக்கு, எல்லாம் கொடுத்தாச்சு, கோச்சின் போகாதீங்க, திரும்பி வந்துருங்கோ அப்படின்னு சொல்லுவார். அதனால அவர் என்னைக்குமே படிக்காத ஒரு சுந்தரகாண்ட புஸ்தகத்தை கொடுத்து திருப்பி கூட்டுன்னு வந்துடுறார். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேடிக்கையா தேசிகன் எடுப்பார், காஷி வசத்தி தான், ஆனால் எங்க காஞ்சியை விட முடியாதே, காஷி முதலான நல்நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கொவ்வா, எங்க வரதராஜன் சேவை சாதிக்கக்கூடிய காஞ்சிக்கு நிகராகுமா காஷி அப்படின்னு தேசிகன் கேட்பார். எதுக்குன்னா நம்ம பாரத தேசத்திலேயே மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another வாஸ் நாட் தட் ஈஸி. இப்போ நாங்கள் இப்போ வண்டியில் வந்தோம், இந்த 2 மாடா ஸ்ட்ரீட்டை கடந்து வரதுக்குள்ள ஆன்லைனே பண்ணிடலாமான்னு தோணிடுறது இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்க, வாகனங்கள்லாம் இல்லாத சமயத்துல அவ எப்படி போயிருப்பா? ஒரு திவ்ய தேசத்துக்கு ஒரு திவ்யேஷம் போறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதனால என்ன பண்ணிடுவான்னா, அந்தந்த ஊர்ல எது வசத்தியோ அந்த ஸ்தானத்தை வச்சுருவா. இப்போ ஒண்ணுமே இல்லை, துவாரகையில பகவான் சேவை சாதிக்கிறார், துவாரகாதீசனாக சேவை சாதிக்கிறார். ஆனா துவாரகை என்ன சுலபமா? எங்க நீங்க இங்க தமிழகத்திலிருந்து
ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடக திவ்யதேசங்கள் கடந்து, மகாராஷ்டிரம் கடந்து, குஜராத்தில் கீழே ஜாம்நகரை கடந்து பேட்வாரக்காவுக்கு போகணும். சொல்றதுக்கே எவ்வளவு நாழியா இருந்து பாருங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் மன்னார்குடியை தட்சிண துவாரகான்னு கொண்டாடுவா. பதரிகாசிரமம், பத்ரிநாத் போறது இப்போ சுலபமாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டம் பதரிகாசிரமம் போறது. அந்த காலத்துல பதரிகாசிரம யாத்திரை போறேன்னு சொல்லுவா, போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டா. ஏன்னா அங்கே வைகுண்டம் கிட்டக்கன்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் பத்ரிகாசிரம யாத்திரை பண்றது. மேலக்கோட்டைங்கிற திவ்யதேசம் கேள்விப்பட்டிருக்கேளா? திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளை கர்நாடகத்துல இருக்கு. அதுக்கு தட்சிண பத்ரின்னு பேர். அந்த மாதிரி இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்ப காசின்னு எடுத்துட்டேன்னா தென்காசின்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி திருப்பதி, இப்ப திருப்பதி பெருமாளை சேவிக்கிறது கஷ்டம்னா அவருக்கு அண்ணாஸ்தானம் தான் 2 பேர் ஞாபகம் வச்சுங்கோ. ஒன்னு உப்பிலியப்பன் கோவில் அண்ணாஸ்தானமா இருக்கார், திருநரையூர் நம்பி அண்ணாஸ்தானமா இருக்கார், குணசீலம் அண்ணாஸ்தானமா இருக்கார். அதே மாதிரி தான் தோன்றிய மலைன்னு ஒண்ணு உண்டு, அந்த இடத்துல பெருமாள் வந்து அண்ணாஸ்தானத்துல இருக்கார். அப்ப ஏற்படுத்துவது வழக்கம். காசி முதலான நல்லகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கொவ்வா. முதல் மந்திரத்தால வரதராஜ பெருமாளுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெருமாள் அக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்பவித்தவர். அதை சொல்றார் தேசிகன். அன்று நயந்த அயமேத மாவேள்வி. அயமேதன்னு சொன்னா அஸ்வமேதன்னு அர்த்தம். அயமேத மாவேள்வி, அந்த யாகத்தில் பொன்ற உரையங்கு பூம்பனலாய் கன்றிவர ஆதி அயனுக்கு அருள் செய்தனை ஆனான் தாதை அரவணையான் தான். அந்த பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷமானார் சர்வலோகேஸ்வரன் வரதராஜ மூர்த்தியாய், தேவாதி ராஜனாய், அருளாளனாய் என்று சாதிக்கிறார். அதனால முதல் மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். இரண்டாவது மந்திரத்துக்கான அர்த்தம் புருஷயே வேதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் அமிர்தத்வஸ்ய ஈசானஹ யதன்னேனாதி ரோஹதி. ஒரு மந்திரம் விட்டுட்டேனோ? கரெக்டா இருக்கா? அப்போ புருஷயே வேதகும் சர்வம், நீ பார்க்கக்கூடிய புருஷன் எல்லாம் இவரே. யத் பூதம் யச்ச பவ்யம், இவர்தான் முற்காலம் நடுக்காலம் பிற்காலம் எல்லாமே இவர்தான். பூத பவ்ய பவத் பிரபுவாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன். உதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹா, இவன்தான் பரமபதத்தை மோக்ஷத்தை கொடுக்க வல்ல சாமர்த்தியம் படைத்தவன். இவர் யாரு? சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். இந்த திவ்யதேசம் இதுதான். சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம் திருக்கண்ணபுரம் திவ்யதேசம். சௌரிராஜ பெருமாள்னு நேற்று ஆரம்பிச்சு 25வது நிமிஷத்துல சொன்னேன். அந்த சௌரிகி சஹஸ்ரநாமத்துல சௌரிகி இருக்குன்னு சொன்னேன். மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு சொன்னேன். என்ன பிரசாதம் ஃபேமஸ்ன்னு கேட்டேன். முனியோதர பொங்கல்னு கூட இங்க பக்கம் இருக்கவா சொன்னா. ஞாபகம் இருக்கா? ஏன்னா இது அப்பப்போ கேட்டு கேட்டு மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் முன்னுரை பார்க்கறது. அதனால யதன்னேனாதி ரோஹதி, அன்னமாய் இருக்கக்கூடியவர், அமிர்தமாய் பெருமாளே நமக்கு அமிர்தமாய் இருக்கார்னு சொல்லக்கூடியது 2ஆம் மந்திரம். அந்த 2வது மந்திரம் ஆன உடனே 3வது மந்திரம் ஏதாவானஸ்ய மகிமா அதோஜ்யாயாகிஷ்ட பூருஷா. இவருடைய மகிமை எப்பேற்பட்டது? நல்குரவும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் எல்லாம் விபின்னமான குணங்களை பெருமாள் எடுத்து காண்பிப்பர். இதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானத்துல சொல்றார். அந்த வியாக்கியானத்தை சேவிச்சுடுறேன். இந்த வியாக்கியானத்தை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா, இந்த பங்கிகள் சதபத பிராமணத்திலேருந்து எடுத்திருக்கோம். சதபத பிராமணம்ங்கிறது சுக்ல யஜுர்வேதத்துக்கு அடங்கிய பாகம், ரொம்ப வசத்தியான பாகம் சதபத பிராமணம். சதபத அப்படின்னு தேசிகன் சுதர்சனாஷ்டகத்துல எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல பாருங்க, யதாயம் நாராயணாக்கிய புருஷோ மகானு பவதி ததானீம் ஏவாணு பவதி யதாயம் வியாப்தோ பவதி ததைவ பிராதேசிகோ பவதி. ரொம்ப அணுவாவும் இருப்பார், வியாபிச்சும் இருப்பார். இந்த சிருஷ்டியை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு இல்லை, சாதாரணப்பட்டவர்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதை பாருங்க, 3 தத்துவங்கள், அச்சித்து சித்து ஈஸ்வரன். அதான் இப்ப நேத்தே சொன்ன, ஞாபகம் கேட்டுட்டே இருப்பேன்னு சொன்னேன் பாருங்க. இதுல ஈஸ்வரனுக்கு ஈஷன்னு பேர். ஈஷன்னா ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ். த ஒன் தட் இஸ் கண்ட்ரோல்ட் இஸ் கால்ட் ஈஷிதவ்யம். சித்தம் அச்சித்தம் ஈஷிதவ்யம். அதனால ஈஷக்கு அடங்கியது ஈஷிதவ்யம், ஈஷேஷிதவ்யம் அப்படின்னு அதை சேர்த்து சொல்லுவா. அப்படின்னா சித்து ஜீவாத்மாக்கள்லாம் அவருக்கு அடங்கி இருக்கு, அச்சித்தும் அவருக்கு அடங்கி இருக்கு. எப்படி தெரியறது? இப்ப உலகத்துல எதெல்லாம் அச்சித் பதார்த்தங்களோ அவருக்கு அடங்கி இருக்கு. சித்து ஜீவாத்மாக்களும் அவருக்கு அடங்கி இருக்கு. இதை சுலபமா விராட் புருஷனுடைய சரீரத்துல புரிஞ்சுக்கலாம்.
எப்படி? அவருடைய திருமேனி எதால் செய்யப்பட்டது? சுர, நர, கக, கோ, போகி, கந்தர்வ, தைத்யைஹி. எப்படி இருக்கு? இதெல்லாம் அவர் சரீரத்துல இருக்கான். சித்திரம் ரொம்ப அழகா இருக்கு. ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம். திரிபுவனமும் அவருடைய வபு, அவருக்கு சரீரம். விஷ்ணும் ஈஷம் நமாமி. அப்பேற்பட்ட விஷ்ணுவா இருக்கக்கூடிய ஈசனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சுர, சுரன்னா என்ன? தேவர்கள். அதான் யாரோ விஜய்னு விட்டா சுரானா. சுர, நர நம்ம ஜாதி நரர்கள். சுர நர. கக பக்ஷிகள். கக கோ. எழுந்து போயிடுறோம் சுவாமி. கோனா என்ன? பசு வகையின், போவைன். அதனால கோ. போகி, பண்டிகை வருதே, வெரி குட். பாம்பு. போகினா பாம்புன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்கோ. இந்திரனா தலைவன். போகியான பாம்பு கூட்டத்துக்கு தலைவனுக்கு போகீந்திரன் பேர். ஆதிசேஷனுக்கு போகீந்திரன். போகீந்திரமான ஆதிசேஷனில் சயனிப்பவன் பெருமாள். போகீந்திர ஷாயினம். போகினா பாம்பு. சுர நர கக கோ போகி கந்தர்வ. கந்தர்வர்கள் ஜெயசுதாஸ் கான கந்தர்வன் அல்லே, அதனால கந்தர்வன். அதனால கந்தர்வ. தைத்யைஹி, தைத்தியர்களும். இதெல்லாம் அவருடைய சரீரமா? மறுபடியும் வரேன். ஜீவாத்மாக்கள்லாம் அவருடைய சரீரம். லோகத்துல எல்லாம் அச்சித்தோ அவருடைய சரீரம். இப்ப பெருமாள் தான். இப்ப நமக்கு ஒரு சரீரம் இருக்கு இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு. இது அப்படியே உலகமா மாத்திக்குங்க. அப்ப அவரோட சரீரம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் அச்சித்தம். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் பரமாத்மா. நான் சொல்றது புரியுறதா? இப்ப உள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா சொல்றது, துஷ்யந்த் இந்த கைய ஒசத்து. அப்ப அந்த சரீரம் கேட்கறது. கரெக்டா? இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரீரி சரீரத்துக்கிட்ட சொல்றது கைய ஒசத்து. அப்ப இந்த சரீரம் ஷரீரிக்கு கட்டுப்பட்டிருக்கு. இப்போ உலகத்தை நீங்க சரீரம்னு வச்சுட்டேன்னா பெருமாள் தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா. அவர் சொல்றார், மலையே அசஞ்சுடு. அந்த பாட்டே இருக்கே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அவர் அசைய சொல்றார் அப்படின்னா அந்த உலகமெல்லாம் அவர் சரீரம் ஆயிடுறதா? இது எதுக்கு சுவாமி அவர் பண்றார் அப்படின்னா, இதுக்கு ஸ்தூலாவஸ்தைன்னு பேர். ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு இருக்கு. ஸ்தூலம்னா கிராஸ் ஸ்டேட். எது பெருசா இருக்கோ அதுக்கு கிராஸ், அதுதான் ஸ்தூலம். எது சட்டில்லா இருக்கோ அதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். அதனால இப்ப யாராவது உங்க உடம்பு ரொம்ப பெருத்து இருக்கு, ஸ்தூல சரீரம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். சூக்ஷ்மம்னா ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பெருமாள் இப்போ இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு பாலனை பண்ணிட்டு இருக்காரா? இப்போ ஸ்தூலாவஸ்தையில இருக்கு இந்த உலகம். இப்போ அழிவு, டிசல்யூஷனுங்கிற காலத்துல எல்லாத்தையும் உடைச்சு சாற்ற மாட்டார். அப்ப அது சூக்ஷ்மாவஸ்தைக்கு போகும். இது எப்படி இருக்குன்னு பராசர பட்டர் கேட்டார். ரொம்ப அழகா சொல்றார். மயில்கள்ல ஆண் மயிலுக்கு தான் தோகை. ஞாபகம் வச்சுங்கோ. பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. பீ hen doesn't have feathers. Peacock only has the feathers. ஆனா நீங்க நாடக சாஸ்திரத்துல பார்த்தேன்னா பெண்களுக்கு தான் தோகை கொடுப்பா. சரியான போட்டி அப்படின்லாம் அந்த காலத்துல ஆடும்போது பெண்ணுக்கு தானே தோகை கொடுக்குறா. ஏன்னா அழகா இருக்கக்கூடியது தோகை இல்லையே சார், ஆண்மயிலுக்கு தானே இருக்கு. ஏதோ தப்பி தவறி இந்த சிருஷ்டியில் அப்படி நடந்துடுத்து. ஆனா பெண்ணுக்கு தான் அழகு இருக்க வேண்டும், அந்த அழகு பெண்ணுக்கு தான் இருக்கின்றது. தோகை கொடுத்து பெண்ணு கொடுத்துட்டா. இப்போ பெருமாள் தான் தோகையோடு கூடிய ஆண் மயில். ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்றவள் தான் பெண் மயில். எப்பவுமே ஆண் மயில் பெண் மயிலை மகிழ வைக்க வேண்டும் என்றால் தோகையை விரித்து ஆடும். இப்போ அந்த ஆண் மயில் தோகையை விரிச்சுட்டு ஆடுறதான், பெண் மயில் சந்தோஷமா பாக்குறதான். கொஞ்ச நாழி ஆன உடனே பெண் மயிலுக்கு போர் அடிச்சுடுது. சரி, கொஞ்ச நாழி அதை உள்ள அடக்கி வச்சுக்கோங்க. அப்ப அந்த விரித்த அந்த தோகைய நன்னா அடக்கி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது ஆண்மயில். இங்க ஆண்மயில்னு சொல்லக்கூடியவர் தான் ஸ்ரீயப்பதியான நாராயணன். அவர் சேத்தன அச்சேதனங்களுங்கிற தன்னுடைய தோகையை விரிச்சு சிருஷ்டிய பெண்மயிலான மகாலட்சுமிக்கு காமிக்கிறாராம். மகாலட்சுமி கொஞ்ச நாழியானு போறோம், பிரளயத்தை உண்டாக்கு, எனக்கு போர் அடிச்சுடுத்துன்னு சொன்ன உடனே அந்த சேத்தன அச்சேதனங்களுங்கிற தோகையை தனக்குள்ள மறைச்சு ஒளிச்சு வச்சுக்கிறாராம். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் விரித்துரைப்பார். அப்படின்னா சிருஷ்டிங்கிறது அப்படி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க சொல்றார், யதா ஏக ஏவ பவதி ததா அநேகா. அவனே ஒருவன், அவனே அநேகன். யதாயம் பிராகிருதோ பவதி ததைவ அப்ராகிருதோ பவதி. யதா விஷயவசோ பவதி ததைவோ பரதோ பவதி. ததா நரகோ பவதி ததானீம் ஏவ ஸ்வர்கோ பவதி. அவனே நரகன், அவனே ஸ்வர்க்கம். யதா ஸ்திரீ பவதி ததைவ புருஷோ பவதி. அவனே ஆணாக ராமனாக பிறப்பான்.
அவனே மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணாகவும் பிறப்பான். யதா சர்வம் பவதி, எல்லாமும் அவனே, ததா சூன்யோ பவதி. யதா பிரபஞ்சோ பவதி ததா பிரபஞ்சோத்பின்னோ பவதி. யதா பத்தோ பவதி ததைவ முக்தோ பவதி. பத்தாத்மாவும் அவனே, முக்தாத்மாவும் அவனே. யதா சுக்லோ பவதி, சில சமயங்கள்ல விழுவிளேர் நிற்பார். ததா கிருஷ்ணோ பவதி. விஷ்ணு புராணத்திலையும் சரி பாகவதத்திலையும் சரி, பூமி பசுரூபம் தரித்து பெருமாள் கிட்ட சென்றாள். பூபாரம் தாங்க முடியவில்லை, அசுரர்கள்லாம் படுத்துறான்னு. பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய கேசத்தை எடுத்தார், தூக்கி போட்டார். ஒன்னு வெள்ளை முடி, ஒன்னு கருப்பு முடி. அதனால பலராமன் கிருஷ்ணர் பிறந்தாருங்கிற சரித்திரம் பாகவதத்துல அண்ணா சொல்லி நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு குழந்தை கேட்டுருத்தோம், நீங்க தூக்கி போட்டார்னு சொன்னேளே, அதுல வெள்ளை முடி இருந்ததா சொல்றேளே, பெருமாளுக்கு வெள்ளை முடி இருக்கா? நம்ம அவரை ரொம்ப யுவான்னு சொல்லிட்டு இருக்கோம், எவர் யங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு எங்க சார் வெள்ள முடி வந்ததுன்னா, அதனால கேஷங்கிற வார்த்தைக்கு இட் டசன்ட் மீன் ஒன்லி ஹேர். கேஷன ஸ்ரீதரியத்திலையும் விஷ்ணு சித்தியத்திலையும் எடுத்தா த ரே ஆஃப் லைட் இஸ் கால்ட் அஸ் கேஷ. அதனால அப்பேற்பட்ட பகவானுடைய திருமேனியிலிருந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒளியும் பிறந்ததாம். அப்பேற்பட்ட அந்த ஒளியானது கருப்பு நிறத்திலையும் வந்துதான். அதனால சொல்றார், யதா சுக்லோ பவதி ததா கிருஷ்ணோ பவதி. யதா ஷரீரீ பவதி ததா அஷரீரீ பவதி. உருவத்தோடையும் வருவர், உருவம் இல்லாமையும் இருப்பார். இப்போ ஒண்ணுமே இல்ல, அஷரீரி வாக்கு வந்ததுன்னு சொல்லுவா பாருங்க. இதை நம்ம அசரீரி அசரீரிங்கிறோம், தப்பு. அஷரீரி, ஷரீரம் இல்ல, குரல் மட்டும் கேட்கறது, ஆடியோ மட்டும் இருக்கு, வீடியோ இல்ல. அஷரீரி பவதி. அதனால சொல்றார், யஸ்மாத் யானி யானி விருத்த ஸ்வபாவானி தானி சர்வாணி ததானீம் ஏவ அஸ்மின் லீலானி பவந்தி தஸ்மாதயம் ஈஷஹ இதி துர்ஞானஹ துர்வசஹ துர்த்தியானஹ தஸ்மாத் ஜேஷ்டஹ வாங்மனசோ அகோச்சரஹான்னு சதபத பிராமணத்துல சொல்லியிருக்கு. அப்படியான விருத்தமான ஸ்வபாவங்களோடு கூடியவன் பெருமாள். ரெண்டும் அவர்கிட்ட இருக்கா. அதனால்தான் அமுதமும் விடமுமாய், அப்பேற்பட்ட அமுதமாவும் இருக்கார், விஷமாவும் இருக்கார். யாரு? திருவிண்ணகர்ல இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அந்த பெருமை பேசப்பட்டது. ஏதாவானஸ்ய மகிமா அதோஜ்யாயாகிஷ்ட பூருஷா. அப்பேற்பட்ட புருஷன். பாதோஸ்ய விஸ்வாபூதானி. நீ எதை சுத்தி முத்தி இந்த உலகத்தை பாக்குறியே, அது பெருமாளுடைய சிருஷ்டியில் கால் பாகம். பாதோஸ்ய விஸ்வாபூதானி. நீ பார்க்காத உலகம் இருக்கு இல்லையா, திரிபாதஸ்யாமிருதம் திவி, 3 × 1/4, முக்கால் 3 கால் பாகம், அவ்வளவு பெருசு திவி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய பாதம் என்றால் என்ன? அவருடைய திருவடி என்னும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். பார்க்கும்போது ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கிற லோகத்துக்கு என்ன விபூதின்னு பேரு? லீலா விபூதி. அழியாத உலகம் ஒண்ணு இருக்கு, அது என்னது? நித்திய விபூதி. 2 உலகங்கள் பகவானுக்கு சொந்தம், நித்திய விபூதி, லீலா விபூதி. இந்த இடத்தை சொல்லும் போது ஆழ்வார் ஒரு தூது விட்டார்னு சொன்னேன். இந்த தூதை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு மேல நகரேன்னா, ஆழ்வார்னு வந்துட்டா அந்த தமிழ் ஆசை இருக்கு பாருங்க, அது விடமாட்டேங்கிறது. என்ன இருந்தாலும் நம்ம புருஷ சுத்தம் சொன்னாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஆர்வம் விடமாட்டேங்கிறது. நம்மாழ்வார் 4 இடங்கள்ல தூது விட்டார். தூது விடுறதுன்னா ஷேர்பாரை பட்சிகளாக்கி அப்படின்னு அந்த காலத்தை வியாக்கியானம் பண்ணுவா. ஷேர்பார் அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கிற கூடியவாளுக்கு ஷேர்பார்னு பேர். அப்படின்னா ஆச்சாரியனுக்கு ஷேர்பார்னு பேர். ஏன்னா இந்த ஆச்சாரியன் தான் ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட கொண்டு சேர்ப்பார். அந்த காலத்துல ஹிந்தியில ஒரு தோஹா உண்டு, குரு கோபிந்த் தோனோ கடே காக்கே பாவ் லகாய் பலிஹாரி குரு ஆப்னே கோபிந்த் தியோ பத்தாய். அதாவது அந்த தோஹாக்காரர் கேட்கிறார், 2 பேர் நிக்கிறாளாம், குரு கோபிந்த் தோனோ கடே. 2 பேர் நிக்கிறா, ஆச்சாரியனும் நிக்கிறார், கோபிந்த் பெருமாளும் நிக்கிறார். பெருமாளும் நிக்கிறார், ஆச்சாரியனும் நிக்கிறார். காக்கே பாவ் லகாய், யார் கால்ல முதல்ல விழுந்து சேவிப்ப? அப்ப அவரே சொல்றார், பலிஹாரி குரு ஆப்னே, நான் குரு கால்ல தான் விழுவேன். ஏன்னா கோவிந்த் தியோ பதாய், அவர் தானே எனக்கு கோவிந்தன் இன்னார்னு காண்பிச்சு கொடுத்தார். அதனால ஆச்சாரியன் ஸ்வயம் ஆச்சரதி சிரேஷ்டா. எவன் ஒருவன் சொல்லுவதை தான் முதலில் கடைபிடித்து உலகோருக்கு காண்பிக்கின்றாரோ அவருக்கு ஆச்சாரியன்னு பேரு. அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்க்கிறது ஆச்சாரியன் தானே, அவருக்கு ஷேர்பார்னு பேரு. அந்த ஆச்சாரியனை என்ன பண்ணாரு கேட்டார் நம்மாழ்வார், ஷேர்பாரை பக்ஷிகளாக்கி, அவளை பக்ஷியாக்கிட்டாராம். ஞான கர்மங்களை சிறகாக்கி, அவளுக்கு இருக்கக்கூடிய சிறகு கர்மயோகம் ஞான யோகத்தை சிறகாக்கி தூது விட்டாராம் ஆழ்வார். ஏன்னா ஒரு ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சொல்லணும், நான் உனக்கு சொந்தம், என்னை ஏற்றுக்கொள்.
அப்பேற்பட்ட திருவாய்மொழியில், திருவாய்மொழிக்கு ஒரு பெருமை சொல்றேன் கேளுங்க, 4 வேதத்துக்கு சமம் திருவாய்மொழி. அதுலயும் முக்கியமா சாம வேதத்துக்கு சமம். இப்ப நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம் எதுக்கு அடையாளம்? 4 வேதங்களுக்கு, ரிக், யஜுகு, சாம, அதர்வணம். திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தம், பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், இதெல்லாம் கேட்பேன் அப்புறம். அதனால பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திரு நெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை. பேர்லாம் சுலபமா இருக்கா? இந்த 6 பிரபந்தங்கள் திருமங்கையாழ்வார் கொடுத்தது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வார் கொடுத்தது. 4 வேதங்களுக்கு சமம் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம். 6 வேத அங்கங்களுக்கு சமம் திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।